ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி சந்திரவம்சத்தில் மன்னன் யயாதியோட சரித்திரத்தை சொல்லிட்டு வர்றார். மன்னன் யயாதி உலகில் இன்பங்களை நுகரணுங்கிற பேராசையினால் தன்னோட இளமையை இழந்ததையும், தன்னோட மகன் பூருவோட இளமையை கேட்டு பெற்று ஆயிரக்கணக்கான வருடங்கள் விஷய சுகங்களை அனுபவித்ததையும், பகவான் ஸ்ரீமன் நாராயணனை வேள்விகளின் மூலம் ஆராதித்ததையும் கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார். பரீட்சித், இப்படி மன்னன் யயாதி பெண்ணாசை பிடிச்சு உலகியல் இன்பங்களை துய்ச்சான். ஒரு நாள் தன்னோட இழிநிலையை பார்த்து வெட்கப்பட்ட அவன் வெறுப்படைஞ்சு தன்னோட அன்பு மனைவி கிட்ட இப்படி சொன்னான். தேவயானி, உன்னோட காதல் வலையில் விழுந்து நான் பரிதாபத்துக்குரியவனாயிட்டேன். உன்னோட மாயையில் மயங்கி நான் என்னையே மறந்துட்டேனே. காம பித்தேறிய ஒருத்தனை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நெல், யவம் போன்ற தானியங்களோ, தங்கம், வெள்ளி முதலான செல்வங்களோ, பசுச்செல்வமோ, பெண்களோ, இல்லை இவை அத்தனையும் ஒன்று சேர்ந்தோ கூட மனநிறைவை அடைய செய்ய முடியாது. போகங்களை அனுபவிக்கணுங்கிற ஆசை அந்த இன்பங்களை எவ்வளவுதான் நுகர்ந்தாலும் அடங்கவே அடங்காது. நெய் வார்த்தா தீ மேலும் கொழுந்துவிட்டு எரியும். அந்த மாதிரித்தான் போக விருப்பமும். அது ஆழ் மனசில் படிய படிய மேலும் மேலும் வளரத்தான் வளரும். மனிதன் எதை பார்த்தும், பிராணிகளோ இல்லை வேறு பொருட்களோ எதுவாக இருந்தாலும் அதை பார்த்து விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் இருந்தால் அவனுக்கு அத்தனையிலையும் சமபாவனை வந்து சேரும். அவனுக்கு 8 திசைகளும் இன்பம் அளிக்கக்கூடியதாகவே ஆகும். துன்பங்கள் தோன்ற இடம் எதுனா விஷய சுகங்களை அனுபவிக்கணுங்கிற பேராசை தான். அறிவிலிகள் அதை துறக்கிறதுக்கு ரொம்பவும் பிரயாசைப்படணும். உடல் கிழத்தனத்துக்கு ஆட்பட்டாலும் காமம் புதுசு புதுசாக அரும்புது. அதனால் தனக்கு நலன் வேணும்னு விரும்புகிறவன் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக போகப் பொருட்களில் கொண்டிருக்கிற பற்றி களையணும். இவ்வளவு ஏன், தன்னோட தாய், சகோதரி, மகள் இவங்களோட கூட ஒருத்தன் தனிமையில் ஒரே இருக்கையில் அமரக்கூடாது. ஏன்னா மிக பெரிய அறிஞர்களோட மனசை கூட புலன்கள் கலக்கிடும். இந்த உலகில் இன்பங்களை துயிச்சு துயிச்சு 1000 வருடங்கள் உருண்டோடிடுச்சு. இருந்தாலும் அந்த இன்பங்களை துய்க்கிற பேராசை மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. அதனால் இனிமே நான் புவி இன்பங்களில் கொண்டிருக்கிற பேராசையை உதறி தள்ளி என்னோட மனசை இறைவன்கிட்டேயே ஈடுபடுத்தி இன்ப துன்பங்கள், விருப்பு வெறுப்பு மாதிரியான இரட்டைகளை களைஞ்சு யான் எனதுங்கிற மமதையை கடந்து வனம் போய் அங்கே இருக்கிற விலங்குகளோட திரிய போகிறேன். பார்க்கப்படுற இந்த உலகம், கேட்கப்படுற அந்த உலகம், இவற்றோட போகங்கள் அத்தனையும் உண்மை இல்லை, பொய்யங்கிற உண்மையை அறிஞ்சு அவற்றை நினைக்கவும் கூடாது. அவற்றை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் பிறப்பு இறப்புங்கிற சம்சார சூழல் ஏற்படுது. அவற்றை அனுபவிக்கிறதுனால ஆன்ம நாசம் ஏற்படுது. உண்மையில் இதோட மர்மத்தை நல்லா உணர்ந்து அவற்றில் இருந்து ஒதுங்கி இருக்கிறவன் தான் ஆன்மாவை உணர்ந்த ஆன்ம ஞானி ஆவான். இப்படி தன்னோட மனைவி தேவயானி கிட்ட சொன்ன யயாதி மன்னன் பூரு கிட்ட இருந்து பெற்ற இளமையை அவன்கிட்டையே திரும்ப கொடுத்துட்டு தன்னோட கிழத்தன்மையை திரும்ப பெற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் தென்கிழக்கு நாடுகளை தன்னோட மகன் துருஹ்யோவுக்கும், தென் திசை நாடுகளை யதுவுக்கும், மேல் திசை நாடுகளை துர்வசுவுக்கும், வடதிசை நாடுகளை அணுவுக்கும் கொடுத்து அவங்களை அந்த நாடுகளுக்கு அரசனாக்கினான். பூரு பூமண்டலம் அத்தனையும் ஒரு குடையின் கீழ் அரசாளர வலிமை மிக்கவன்னு நிச்சயிச்சு அவனை தன்னோட ராஜ்யத்துக்கு சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் செஞ்சு அவனோட தமையன்மார்களை அவனுக்கு அதீனமாக செய்துட்டு தான் காட்டுக்கு போனான். மன்னன் யயாதி புலன் இன்பங்களை பல்லாண்டு காலம் அனுபவிச்சிருந்தாலும் ரெக்கை முளைச்சதும் பறவை தன்னோட கூட்டை விட்டு வெளியேற மாதிரி ஒரு நிமிடத்தில் சிற்றின்ப வேட்கையை உதறி தள்ளிட்டு வெளியேறினான். வனத்தை அடைஞ்ச யயாதி மன்னன் உலகப்பற்றுக்களை உதறி தள்ளினான். ஆன்மாவோட உண்மையை உள்ளபடி உணர்ந்து
முக்குணமயமான இந்த உடலையே மறந்தான். இறையடியார்கள் மட்டுமே பெறக்கூடியதான பகவானோட திருவடிகளை பெற்றான். அந்த இறைவனுக்கு மாயையால் வரக்கூடிய குற்றங்கள் ஏது? அவர் என்றென்றைக்கும் தூயவர். அவரே வாசுதேவன், பரபிரம்மம், பரமனும் அவர்தான். தேவயானியும் மன்னன் தன்னை உலகிலே விட்டு பரமனை அடையிற வழியில போகச் சொல்றாருங்கிறதை உணர்ந்தா. உற்றார் உறவினர்களோட உறவானது இறைவனோட சங்கல்பத்துக்கு கட்டுப்பட்டது. இந்த உறவானது எப்படிப்பட்டதுன்னா, தண்ணீர் பந்தல்ல தாகம் தீர்த்துக்கிறதுக்காக வந்து தண்ணீர் அருந்தினதுக்கப்புறம் அங்கே இருந்து போயிடுற வழிப்போக்கர்களோட உறவு மாதிரியானது. இது எல்லாமே இறைவனோட மாயையோட திருவிளையாடல், கனவு காணற மாதிரியானது. இதை உணர்ந்த தேவயானி அத்தனை பற்றுக்களையும் உதறித்தள்ளினான். மனசை பகவான்கிட்டேயே செலுத்தினான். உலகில் தலைகளுக்கு காரணமான உடலை நீத்தா இறைவனை அடைஞ்சா. அப்ப அவ இப்படி சொன்னான்: லோகங்கள் அத்தனையும் படைச்சவரும், எங்கேயும் நீக்கமர நிறைஞ்சவரும், அத்தனை ஜீவராசிகளும் தஞ்சமடைகிற ஒரே இடமும், நினைச்சதை முடிப்பவருமான அந்த இறைவனான வாசுதேவனை வணங்கறேன். எவர் பரம சாந்தஸ்வரூபரோ, எல்லையற்ற தத்துவப் பொருளோ, அந்த இறைவனை வணங்கறேன். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 9வது ஸ்கந்தத்தில் 19வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.